காலகட்டத்துக்கு தேவைப்பட்ட ஒரு வீடியோ இருக்கும்னு நம்புறேன். ஸோ இதில நாங்க என்னத்த பத்தி பார்க்க போறோம்னு சொன்னோம்னா, கொரோனா வைரஸ் பிரச்சனால வந்து எல்லாருமே வந்து பல்வேறுபட்ட வகையில வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும். கூடுதலா வந்து வேலைவாய்ப்புகள் இழக்கப்பட்டிருக்கு. ஆனா, நம்ம வாழ்ற நாட பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு விதமான நாடுகளும் ஒவ்வொரு விதமான ஏற்ற மாரி வந்து அந்த நாட்டு மக்களுக்கு வந்து உதவிகள செய்துட்டு வராங்க. முக்கியமா வந்து செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்பிளுக்கு வந்து இதில எப்படி ஹெல்ப் பண்றாங்கன்னு தான் பார்க்க போறோம். 80% ஆஃப் த வேஜஸ் வந்து ஆவரேஜ் வேஜஸ் வந்து 3 மந்த்ஸ்க்கு பே பண்றேன்னு சொல்லியிருந்தவன். ஸோ இது வந்து மேலதிகமா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ற அந்த அந்த டிஸ்கஷன் போய்க்கொண்டிருக்கு. ஸோ அந்த பெர்சன்டேஜ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் ஸ்டில் தே ட்ரை டு டூ சம்திங். ஸோ இப்போ நாங்க வந்து பார்க்க வேண்டியது வந்து அந்த அந்த ப்ராசஸுக்கு நாங்க யார் யார் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா, இது 3 விஷயம். நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கணும். ஸோ உங்களோட பிசினஸோ ஏதோ வந்து இந்த பிரச்சனையால வந்து இந்த வைரஸ் இஷ்யூஸால வந்து அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கணும். அதை விட மிக முக்கியமா வந்து சில விஷயங்கள பார்க்கணும்னா, அது என்னன்னு சொல்லினோம்னா, 18, 19 டாக்ஸ் இயர்ல வந்து நீங்க அட்லீஸ்ட் வேலை செய்து அதுக்குரிய டாக்ஸ் ரிட்டர்னை வந்து 23rd ஆஃப் ஏப்ரல் 2020க்கு முன்னம் பே பண்ணியிருக்கணும். இதான் முக்கியமான எலிஜிபிலிட்டியா பார்க்கணும். சில நேரம் உங்களுக்கு டவுட் இருக்கலாம். நீங்க இதுக்கு எலிஜிபிளா? இல்லையா? சில நேரம் இந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல வந்து நீங்க அக்கவுண்டன்ட் மேலோட வந்து கண்டெக்ட் பண்ணி பேசுறது கூட கஷ்டமா இருக்கலாம். ஸோ டோன்ட் வரி. ஸோ அதுக்கு வந்து அவங்க அதிலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க அதில போய் எலிஜிபிலிட்டி செக் பண்ணி குடுத்தீங்கன்னா, நீங்க அதுக்கு வந்து எலிஜிபிளா இல்லையான்னு பார்க்கறது கூட அதில குடுத்துருக்கு. அதுக்கு தேவையான ஒரு 2 விஷயம் தான். ஒண்ணு உங்களுடைய யூடிஆர் நம்பர், யூனிக் டாக்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர், அதுவும் உங்களோட நேஷனல் இன்சூரன்ஸ் நம்பர். அது 2யும் வந்து நீங்க அதில போட்டீங்கன்னா, அதில சொல்லப்போது உங்களுக்கு நீங்க எலிஜிபிளா எந்த டேலேருந்து கலெக்ட் பண்ணலாம். டோன்ட் வரி. உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு ஆள் வந்து எடுத்திருக்கலாம். நீங்க எடுக்காம இருக்கலாம். ஸோ இட்ஸ் நத்திங் டு வரி. ஸோ என்ன நடக்குதுன்னா, கன பேர் இதில வேலை இல்லாம இருக்கணும். ஸோ கன பேருக்கு இந்த ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. ஸோ அதால இண்டிவிஜுவல் டைம் லிமிட் வந்து குடுத்துருக்குன்னா, ஸோ நீங்க உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பரையும் இதையும் போட்டு பார்க்கும்போது, அது வந்து எப்போ உங்களுக்கு கிளைம் ப்ராசஸ் வந்து நீங்க செய்யலாம்னு சொல்லி காட்டும். ஸோ டோன்ட் வரி. இது வந்து 13th ஆஃப் மேல வந்து ஸ்டார்ட் பண்ணி 18th ஆஃப் மே வரைக்கும் இது வந்து டைம் இருக்கு. ஸோ டோன்ட் வரி. ஸோ யூ ஹேவ் பிளென்டி ஆஃப் டைம். சில நேரம் உங்களுக்கு அதில ஏதாவது இஷ்யூஸ் வந்தா கூட, அவன் வந்து ஆன்லைன் ஃபோன் நம்பரும் இருக்கு. ஹெல்ப்புக்கு கேட்கலாம். அப்படி இல்லாட்டி ஆன்லைன் அதில வேறு ஆப்ஷன் இருக்கு. நீங்க அதில போனீங்கன்னா, மெயில் அனுப்பி நீங்க இத பெற்றுக்கொள்ளலாம். ஸோ மற்றது வந்து 2வது விஷயம். சில நேரம் நீங்க இதில யூனிவர்சல் கிரெடிட் அப்ளை பண்ணி எடுத்திருக்கலாம். அது இத அஃபெக்ட் பண்ணுமான்னா, இல்ல. இது வந்து உங்களோட அவரேஜ் வந்து நீங்க அதாவது வந்து சில நேரம் 1 வருஷம் தான் டாக்ஸ் 18, 19 மட்டும் தான் வேலை செய்தீங்கன்னா, அந்த டாக்ஸ் இயரை வந்து 12ஆல பிரிச்சு, அத 3ஆல அதாவது 3 மந்த்ஸுக்குரிய வந்து காச அந்த வார காசுல 80% உங்களுக்கு பே பண்ண போடணும். ஸோ டோன்ட் வரி அபவுட் எனிதிங். ஆனா ஒரு ஆப்ஷன் நீங்க செய்யணும். அதில நீங்க கிளைம் பண்ற காசு, அத வந்து சில நேரம் யூனிவர்சல் கிரெடிட்டுக்கு நீங்க வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து அதில வந்து உங்களோட என்ட்ரு அதில பண்ணும்போது, அத நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். அதையும் அதிலேயே சொல்லியிருக்கணும். பட் இது சம்மந்தமான போலியான விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கு. ஸோ உங்களோட பேபால் அக்கவுண்ட், பேங்க் 16 டிஜிட் கோட்ஸ், லாஸ்ட் 3 செக்யூரிட்டி கோட்ஸ் அத கேட்க சொல்லி உங்களுக்கு மெயில் வரலாம். சில எஸ்எம்எஸ் வரலாம். ஸோ டோன்ட் வரி. இது எது சம்மந்தமா இது எதுவுமே அவங்க கேட்டதும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஸோ அப்படிப்பட்ட வார விஷயங்களுக்கும், மெசேஜுக்கும் நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதில வந்து கேட்க போற விஷயம் வந்து உங்களோட யூடிஆர் நம்பர போட போறீங்க. அப்புறம் உங்களோட நேஷனல் இன்சூரன்ஸ் நம்பர போட போறீங்க. 2யும் போட்டு லாகின் பண்ணும்போது, ஆல்ரெடி நீங்க கவர்ன்மெண்ட் கேட்வே ஐடி வந்து திறந்து வச்சிருக்கலாம். அப்படி இல்லாட்டி டோன்ட் வரி. நீங்க அதிலேயே ஆப்ஷன் இருக்கு. உங்கள்ட்ட இல்லைன்னு சொன்னீங்கன்னு போனீங்கன்னா, ஒரு கவர்ன்மெண்ட் கேட்வே ஐடி ஒண்ணு தருவாங்க. அந்த ஐடிய நீங்க லாகின் பண்ணி உள்ள போகும்போது, உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அத விட உங்களோட மெயில் அட்ரஸ் குடுக்க போறீங்க. அதெல்லாம் குடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது, ஃபைனலா வந்து ஆப்ஷன் கேட்க போகுது. நீங்க கிளைம் பண்றதுக்குரிய உங்களோட பேங்க் அட்ரஸ், உங்களோட பேங்க் நேம், உங்களோட அக்கவுண்ட் நம்பர், ஷார்ட் கோட் அவ்வளவுதான். அவ்வளவு போட்டீங்கன்னா, நீங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணலேருந்து 6 வொர்க்கிங் டேஸுக்குள்ள வந்து உங்க மணி வந்து ஃபுல்லாவே வரும். இது ஒன் டைம் பேமெண்ட். அதாவது வந்து 3 மாதத்துக்குரிய காச வந்து ஒரு பேமெண்ட்லயே பே பண்றாங்க. அதே மாதிரி இந்த 3 மாசத்துக்கு 80% வந்து கேரண்டியா பே பண்ணணும்னு சொல்லியிருக்கணும். இன்னும் ஃபர்தரா என்ன செய்ய போறோம்ன்றது வந்து டிஸ்கஷன்ல இருக்குது. மேபி சில நேரம் 80% இருக்கலாம். சில நேரம் எப்பயுமே நார்மலா சில வேலைகள் வந்து இப்ப பேக் டு நார்மலுக்கு நாம வந்தாலும், நம்முடைய இயல்பு நிலைக்கு ஒரு சுமூகமா லாஸ்ட் டைமோட நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்லேருந்து சாதாரண ஒரு மனிதன் வாழ்க்கை வரைக்கும் சமதளத்துக்கு வாரது வந்து நாள் பிடிக்கும். ஸோ அவர்களுக்கும் தெரியும். ஸோ எல்லாமே ஒன்றுதான். ஸோ அதால வந்து இட்ஸ் டேக் டைம். ஸோ அதால வந்து நீங்க சில நேரம் இப்படி பின்னுக்கு வேலை செய்யும்போது, அத பார்ட் டைம் பேசிக்ல வந்து நீங்க வேலை செய்ற மாரி கால்குலேட் பண்ணிக்கொண்டு, அதுக்குரிய காச வந்து டாப் அப் பண்ண வேணும். ஸோ டோன்ட் வரி. இது நீங்க மட்டும் தனியா இல்ல. இது வந்து உலகத்துக்கு விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல். நாங்க எல்லோரும் சேர்ந்து ஒண்ணா தான் கடந்து போகலாம். இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். சில நேரம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் வந்து ஏனென்றா இந்த விஷயத்த வந்து நீங்க அக்கவுண்டன்ட் ஆட்கள்ட்டேருந்து உதவி பெறலாம். பட் ஆனா கிளைம் ப்ராசஸ் வந்து இந்த ஃபேக் திங்ஸ் அதில நடக்கின்றதால, நீங்க தான் உங்களுக்குரிய விஷயத்த வந்து செய்து கொள்ளணும். ஸோ அதால வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற யாருக்கும் வந்து இது தேவையா இருந்துச்சுன்னா பயன்படுத்தினா ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் கைஸ். அண்ட் ஸோ வி மூவ் டுகெதர்.
Stay safe and stay strong. Thank you so much, guys.